மதுரை ஜில்லா சிவகங்கை சீமை யானமட வெத்தக்கடை அருகருக்கோ ஜக்கமட்டி ஜக்கமட்டி அருகருக்கு சிட்டாமட்டி என்பது எனது ஊராகும். சிட்டாமட்டி ஊரில் சேதுபதி தேவனுக்கும் செம்பகை எம்மாளுக்கும் ஒரு கல்லர் குடியில் பிறந்து கல்லர் குடியிலே இறந்து வந்து அந்த கல்லர் மகம் பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பது எனது பெயராகும். இந்த வெள்ளச்சாமியும் 5 வயது அறியா பருவத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபிடியாட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய இப்பேற்பட்ட இந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் எங்கே நடைபெற்றாலும் அங்கே சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். ஒரு நாள் சமயமும் தை மாதம் 3ஆம் தேதி என்றால் என்னுடைய ஜக்கம்பட்டி கருகாமல் இருக்கும் விரங்காமட்டியிலே மஞ்சு விரட்டு நறுவுத விளக்கம். அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவனுடைய நண்பர் முத்துராஜா இருவரும் மாறுபடிக்க செல்வதும் விளக்கம். அப்படியா? அவ்வாறு ஒரு நாள் அந்த தை மாதம் 3ஆம் தேதி என்று என்னுடைய வீட்டிலே எனக்காக 5வது பிறந்தநாளை விழா கோலாகலமா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. கோலாகலமாக. ஆனால் அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? எப்ப எங்க போனா தெரியுமா? சந்திரா, நம்ம பொழுது விடிஞ்ச பொண்ணு எங்க போவோம்? டீ கடைக்கு தானே போவோம். ஆனா எப்ப குடியார மோசமான குடியார பையன். அப்பா சொல்லாத. பொழுது விடிஞ்சதுமே எந்த இடத்துலடா கஞ்சா விக்கிறாங்க, எந்த இடத்துலடா கள்ள சாராய விக்கிறாங்கன்னு எந்நேரமும் குடிபோதையில இருக்க ஒரு ஆள் எப்ப மோசமான குடிகாரையா. அப்பேற்பட்ட அந்த குடிகாரனுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருக்கணும்? அப்பா 8 அடி பாந்தா புள்ள 16 அடி பயணம். என்ன பார்த்தா குடியார பையன் பண்ற புள்ள 32 அடி பயணம். அந்த பக்கத்தை விடக்கூடாது. சரி. அப்படி பொழுது விடிஞ்சதுமே கஞ்சாவையும் கள்ள சாராயத்தையும் கலந்து குடிச்சிட்டு அந்த விரங்காமட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க ஐயா. அப்படியா? வீட்டை விட்டு புறப்படும் போது என் ஆத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்த்தாயா அப்பன. என்னன்னு? நீ எல்லாம் மனுஷன் தானாடா, உனக்குன்னு அறிவு இருக்குதா ஐயா? நீ எல்லாம் சோத்தத்தான் திங்கிறியா ஐயா? என்னையா உன் பக்கத்துல உட்கார்ந்ததுன்னு ஒண்ணும் இல்லனே. எப்பன பார்த்து கேட்கிறேன் ஆத்தா. அப்படியா? அட அறிவு கட்டவனே. சரி. நம்ம மகனுக்கோ 5 வயது அரியா பருவ சிறு பையன். சரி. அட இன்னைக்கு தாண்டா இவனுக்கு 5வது பிறந்தநாள் விழா கொண்டாடணும். அப்படியா? அத நம்ம கொண்டாடுறது விட்டு மாடு பிடிக்க போறியே, போற இடத்துல மாடு மூட்டி நீ செத்து போயிட்டு என்ன? ஏய், நாளைக்கு என்ன கர்மாத்தூரா? யாரு ஓறது வெட்டிக்கு? நீ தானே வரணும். அப்படியா? அப்படி காலையில வேற பஞ்சாயத்து வச்சிருவோம் கோயில்பட்டியில. காலையில பஞ்சாயத்து வச்சே ஆகணும். அட ஒண்ணும் இல்லையா? சரி. எப்பன கேட்கிறான் மாடு முட்டி செத்து போயிட்டே நம்ம புள்ளைய வளர்க்க யாரா இருக்கிறா? யாரா இருக்கு? என்னைக்கு என் பேச்ச கேட்க மாட்டேன். அட குடியார பிள்ளை இல்லைக்காச்சும் நான் சொல்றத கேளிகான்னு எம்புட்ட எடுத்து சொன்னாயா? கேட்டாரா? கேட்டானா? எப்ப போட்ட போதை அப்படி. அவன் போட்ட போதைக்கு நீ என்னடி சொல்றது? நான் அதை கேட்கறது? நான் மாடு பிடிக்க தாண்டி போய் இவன் சொல்லத்துக்கு. சரி. 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துருச்சு. அப்படியா? அடித்தடி சண்டை வந்து அடிச்சு உள்ளுறாங்க ரோட்ல. நீ என்ன பண்ண முடியும்? நான் சிறு பையன் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். சரி, ஏதோ விளையாடுறாங்கன்னு. ஆமா. ஆனா அப்ப போய் ஆத்தா ஒரு வார்த்தை சொன்னாயா? என்னன்னு? என் பேச்ச மீறி போகாதையா, என் பேச்ச மீறி நீ மாடு பிடிக்க போகாதே. சரி. அப்படி மீறி போனீங்கன்னா நீ உயிரோட வீடு திரும்பி வரமாட்டல. போகல தடுத்தாட நான் சனிய முடிச்சவன். அப்படியா? அவளாம் பொம்பளை. அவன் மூஞ்சில முடிக்கலாமல தடுத்திரிய முடிச்சவன். தம்பி, இன்னற வரையும் 1/2 மணி நேரமா அம்மா உரிய பாடுனேன். யாத்தல பத்தி உனக்கு தெரியாது. நான் கூட பரவாயில்ல. அவ வாயில விழுந்துட்டு போறவ கூட ஒண்ணுமே தாய் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கானேன்னு பார்த்தேன். யாரு நீங்க? அதெல்லாம் சும்மா கட்டின புருஷ வீட்டை விட்டு போறானே. சரி. உண்டாட்டி என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஒரு நரசம்ம தண்ணி மூந்து கொடுத்து பார்த்து பத்திரமா போயிட்டு சரி சீக்கிரம் வீடு திரும்பி வந்துருக்கணும் சொல்லி வடிவமைப்பு வைக்கிறவதாய பொண்டாட்டி. சரி. ஆனா போக முன்னே மாடு முட்டி நீ செத்து போயிருவே, உயிரோட வீட்டுக்கு திரும்பி நீ வரமாட்டாடான்னு அபசகனமா பேசலாம் ஐயா. அவர் போட்ட போதைக்கு அப்புறம் என்னதை சொல்றது? ஐயா, தமிழுடைய வீர விளையாட்டு மாடுபிடி தானே ஐயா. ஆமா. அங்க போலான்னு தடுக்கலாமா ஐயா? தடுக்க கூடாது. ஆனா பாரம்பரிய விளையாட்டு அதெல்லாம் கண்டிப்பா. ஆனா என் தாய் தடுத்தா. ஆனா ஏன் அப்பா வேச்ச கேட்கல. நீ என்னடி சொல்றது, நான் என்ன கேட்கறது? புறப்பட்டாங்க உரங்காம்பட்டி மஞ்சு விரட்டுக்கு. அவர் போதைக்கு பேசலப்பா, போயிட்டாங்க ஐயா. கூட இருக்கிறாங்க பாரு 2 பேரு மக்களே. அவங்க முதல்ல வட துருவம் தென் துருவம் மாதிரி. அப்படி அவனுடைய 2 முத்துராஜாவையும் கூட்டி போயிட்டான். சரி. சென்ற இடத்துல அந்த விரங்காமட்டி மஞ்சு விரட்டுல எப்ப சேதுபதி மாறுபட்டு மாட்டுப்படுத்தி விட்டான். என் தந்தை இறந்து விட்டார். எப்ப செத்து போயிட்டாயா? உடியாங்கடா தந்தை இறந்து விட்டான் ஐயா. அப்படியா?
நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது சரி தந்தை சேதுபதி மாடுபட்டி மாண்டு படுத்து விட்டான். போயிட்டாரா? தந்தை இறந்த பிறகு சரி அப்புறம் என்ன விளக்குறதுக்காக ஆத்தா செம்பாகி சரி ஒரு கோளாறு குடியில பண்ணைக்கு இருந்தா ஐயா. சரி நிதமாயிரு பசுமாடு மேய்ச்சா வட்டி செம்பு விளக்குனா. அப்படியா? எதுக்காக? இன்னமும் வட்டி இருக்குதா? இப்பெல்லாம் இல்ல, முன்னாடிதான் இருந்துச்சு வட்டியில சோறு திங்கிறதெல்லாம். சரி சரி. இவ்வளவு கஷ்டப்பட்டால் எதுக்காக? எதற்காக? கொள்ளி வைக்க நமக்கு ஒரு புள்ளதானே இருக்கான்னு நினைச்ச என்ன வளர்க்கறதுக்காக. ஆமா. அத்தம்படு கஷ்டப்பட்டாயா. சரி. ஆனா எந்த ஒரு தாயி மனசுல நினைக்கிறதானே ஐயா. ஆமாமா. நமக்கு இருக்கிற ஒரு பையன் சரி படிச்சு ஒரு பெரிய ஆளா வந்துட்டான்னா, ஒரு கலெக்டரோ ஒரு வக்கீலோ ஒரு இன்ஜினியரோ, நம்ம முகரையில பார்த்தா அப்படி தெரியுது, ஏதோ ஒரு ஆசை ஆத்தா மனசுல இருக்கும். சரி. அப்படி என்னைய நினைச்சு கொண்டு போய் பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாயா ஆத்தா. பள்ளிக்கூடம் போனியா? பள்ளிக்கூடத்தை எடுத்துட்டாங்க. எங்க நான் போறது? பள்ளிக்கூடம் போகலையா. சரி. பாட புத்தகத்துல தூக்கி எறிஞ்சிட்டு, சரி அது நமக்கு வேணாம், நம்ம வழிக்கு அது வராதுன்னு ஆமாமா பாட புத்தகத்தை தூக்கி போட்டுட்டு, சரி காடக்கூடு கவுதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டேன். அப்படியானே? வேற வேலை வெட்டியது இல்லையா. ஏன் ஜக்கமட்டி எல்லைக்கிறது கிழக்கே வெள்ளமலை காடு ஒரு பெரிய மலங்காடியா. அண்ணே உங்க ஊருக்கு கிழக்க மருங்காபுரி மலை தானே இருக்கு. அட குருட்டு போயில ஜக்கம்பட்டிட்ட அதையில பெரிய மலங்காடியா. சரி. அந்த வெள்ளமலை காட்டுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு போறது விளக்கம். ஏனே வாரத்துல 7 நாளுங்கிறாங்க. சனிக்கிழமை போகலாம், சரி ஞாயிற்றுக்கிழமை போகலாம், சரி திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வரை கூட போலாமே. ஏனே வெள்ளிக்கிழமை மட்டும் போற? விஷயம் இல்லாத இடத்துக்கு போக முடியுமா? காரணம் இல்லாம தோரணம் கட்டுவாளா? அது போல எந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை ஒன்றைக்கு வேட்டைக்கு போறணும், சரி அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒருத்தி வெள்ளாறு ஓட்டிக்கிட்டு வருவா. அப்படியா? இது அவளுக்கு தேவையா? சந்திரா, நான் போன வெள்ளமலை காட்டுக்கு அவ வரணுமா ஐயா? வரணும். அது போய் என் கண்ணுல தென்படலாமா? ஐயோ உன் கண்ணுல தென்படணும் சண்டாளா. அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள சரி மலை உச்சியில ஒண்டி புளிய மரம் இருக்குதுனே. சரி ஒத்த புளிய மரம். அப்படியா? அந்த புளிய மரத்து தூருல தண்டி பொந்து பெருசு. அப்பா போல பெருசு. என்னன்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ற? பெருங்குண்ட மரமியா? நாங்க பாக்குற பொந்து விழுந்த மரமியா? நாங்க பாக்குற பொந்தால தலை ஒரு அளவுக்கு கூட போய் இருக்காதுனே. அப்படி சிறு பொந்தா பார்த்திருப்பேன். அப்படி இது பெரிய பொந்தையா? அப்படியா? அந்த பொந்துக்குள்ள இந்த வெள்ளம்பு காடக்கூடு கபுதாறு கட்டலாத்தை ஒளிய வச்சுட்டு சரி வேட்டைக்காரரும் அசதையா. அப்படியா? செவனேன கண்ணை தந்து மரத்தடியில நான் பாட்டுல படுத்திருக்கிறதுக்கு இந்த சண்டாளி இங்க ஆட ஓட்டிக்கிட்டு வந்தவ ஆட மேச்சமா வீட்டை பார்த்து போனமான போக வேண்டியதானே. சரி ஏன் ஒரு ஆம்பளால படுத்து கிடக்குறானே, அவன் நல்ல மனுஷனோ இல்ல குடியாரப்பையில யாருக்கு தெரியும்? நம்ம ஒரு பொம்பளை புள்ள அந்த இடத்துக்கு போக கூடாது, போக கூடாது. நம்ம வாட்டில விலகி போயிருமோ நினைச்சப்ப போயிருந்தா இந்த வம்பு வந்திருக்குமா? இந்த கதை தான் வந்திருக்குமா? இல்ல நம்ம தான் இந்த ஊருக்கு வர போறோமா? சரி. ஆனா என்னோட மனசுல அப்படி ஒரு எண்ணம் என்னைக்குமே இருந்தது இல்லனே. இருக்காதா? எந்த ஒரு பெண்ணையும் மேலெடுத்து கூட பார்க்க கூடாது. ஐயோ பெண்களை தேடி போக கூடாது. அரே யோக்கிய வர்றேன் ஜொம்ப உள்ள தூக்கி வைங்க. நான் என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? மனக்கட்டுப்பாடியா? செவனே நான் பாட்டுல படுத்திருக்கிறதுக்கு இந்த சண்டாளி ஆட ஓட்டிக்கிட்டு சரி என் பக்கத்துல வந்து குறுகுறுன்னு வச்ச கண்ணு மாறாம என்னையே பாத்துக்கிட்டு இருந்தாயா. அப்படியா? அன்னைக்கு தாயா வாழ்க்கையிலே முதல் முறையா நானும் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பாக்குறேன். 400 பெண்ணு பாத்திருக்கேனா எப்படி இருந்திருப்பேன்? 400லனே. சரி நானும் ஒரு பெண்ணத்தான் பார்த்தேன். சரி உன்னை கட்டி உதவுறது போதாதா? அப்படியா? அப்படி அவ யாரு தாண்டானு ஏறெடுத்து பார்த்தா சரி அட அழகுனா அழகு அம்புட்டு ஒரு அழகுயா. பேரழகு பெருஅழகுமா இருப்பா. அப்பா பிரம்மம் படைப்பிள்ளையே இப்படிப்பட்ட ஒரு அழகான புள்ளிகே வாழ்க்கையில நான் பாக்கடா. அப்படி சுண்டி விட்டா ரத்தம் வரும். என்ன சொரிச்சரங்க நிறமையா? நிறமா? குடிக்கிற தண்ணி தொண்டையில இறங்குறது கண்ணாடி மாட்டம் தெரியும். தொண்டையிலையா? அண்ணே தொண்டையிலையா? ஆமையா தொண்டையே அந்த பெருசா இருக்கா? அட குருட்டு பையல கண்ணாடி வேற பல பலன்னு அப்பள நரமையா. சரி அவ என்ன பாக்க நான் அவளை பாக்க சரி இப்படி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒரு மாறி மாறி பாத்துக்கிட்டே இருந்த பொண்ணே. மாறி மாறியா? சரி ஏன் மனசுல ஒரு ஆசை என்னன்னு? ஏனா இன்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வருவா. பொண்டாட்டி வருவாளா இல்லையா? ஆமா ஆமா நல்லவளோ கெட்டவளோ? அம்மா மனசுக்கு பிடிச்சவளோ பிடிக்க எங்கிட்ட இருந்து ஒருத்தி வர போறா. ஆமா நீ சொல்றது போல நல்லவளோ கெட்டவளோ? ஆமா எப்படிப்பட்ட குணக்காரியா வருவான்னு யாருக்கே தெரியும்? ஆமாப்பா இதே நம்ம பார்த்து விரும்பணும் ஒன்னா இருந்ததுன்னா ஆமாமா நம்ம மனசை புரிஞ்சவன் நடந்துக்குருவா. புரிஞ்சு விரும்பணும். நம்ம சொல்றதெல்லாம் கேட்பா கேட்கும். சரின்னா சரின்னு ஒத்துக்குருவா. அதுக்காக சரி இவள பார்த்தவனே மனசுல ஆசை வச்சையா. அப்படியா? கட்டணும் அவளை தாண்டா கட்டணும் இல்லாட்டி நாண்டுகிட்டு செத்தறணும். செத்துருங்கிறேன். நாளைக்கு நாடகத்துக்கு யாரை கூட்டி போவீங்க? இல்லங்க இன்னொரு வெள்ளச்சாமி இருக்காரு. சம்பளத்தை கொடுத்துட்டு சாவிங்க போங்கட்டு குறியா இருக்கிற என் சம்பளத்துல மட்டும் பொண்டாட்டின்னு வந்தா பதாயா. சரி நான் வாழ்ந்தாலும் ஒரு நாளைக்கு ஆச்சு அவளோட வாழணும்.
ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆச்சு அவளோட வாழணும். அப்படி சொல்றா கம்பெனி எல்லாம் ஆசை வச்சனே. சரி அவ யாரு தெரியுமா? யாரியா? அவ எந்த ஊருக்காரு தெரியுமா? எந்த ஊருக்காரி? அருப்புக்கோட்டை திருப்பத்துறை சேர்ந்தவ. என்ன அரிப்பா குருட்டு பிள்ளை. அருப்புக்கோட்டை திருப்புவனம்னு பேரு மாத்திருக்கிறாங்க. திருப்புவனம் சிவகங்கை மாவட்டத்துல. சரி போய் சித்திரை 2ஆம் தேதி ஆடணும் ஊரியாது. அப்படியா? அம்மையா. சரி மலைச்சாவை கோடாருக்கு மலையாத்தாளுக்கு பிறந்தவாவ. அப்படியா? அந்த புள்ளைக்கு 7 பேர் அண்ணங்கய்யா. சரி அந்த 7 பேருக்கு மிளையவளாக பிறந்தவ அந்த வெள்ளியம்மா. அப்படியா? சந்திரா. சரி எங்களுக்கு பேரு பொருத்தம் பாத்தியா? ஆமாடா. என் பேரு வெள்ளச்சாமி, உங்க பேரு வெள்ளியம்மா. உங்களுக்கு எல்லாம் அப்படி அமையுமா? உங்களுக்கு விளங்காத அமையாதுரா. அப்படி அந்த வெள்ளியம்மா மேல ஆசை வச்சனே. அவளை பார்த்த நாள்ல இருந்து எனக்கு இந்த வேட்டையாடுற சிந்தனையா வெள்ளையா. வேட்டையாடுறதே வராது. நோக்கம் வரல. எப்படி வரும்? இன்ன வரைக்கும் போறதில்ல. எங்கடா விட்டியே? ஒரு நாள் லீவ் கட்டல சக்கட்ட போடுறியே. இந்த வில்லம்பு கார குடல தூக்கி போட்டுட்டு சரி அப்ப பின்னாடியே தெரிகிறது. அப்படியா? நம்மள திரும்பி பாப்பாளா? வரதா நம்ம கிட்ட நின்று ஒரு வார்த்தையாவது பேசுவாளான்னு. சரி அப்ப மேல எந்த அளவிற்கு எம்பிட்டு ஒரு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா ஐயா? எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்? இதுதான் பார்த்த உடனே காதல். ஏனா புரிஞ்ச விரும்பணும். அப்படியா? ஒரு பொண்ணை பார்த்தவனே கல்யாணம் பண்ண நினைக்கிற கூடாதுயா. அந்த பொண்ணு எப்படிப்பட்டவ? குணக்காரியா? நமக்கு ஏத்தவளா? நீங்க ஒரு மனுஷனுக்கு குணாதிசயம் 5 இருக்கணும். உங்களை பார்த்து இனிமேல் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம் அப்படிங்கறியா? ஆமானே. ஒரு பொண்ணை பார்க்கணும், அவகிட்ட முதல்ல பேசணும், அண்ணே மனசு என்னன்னு புரிஞ்சுக்கிறணும், அதுக்கப்புறம் விரும்பணும், அண்ணே அப்புறம் தான் சேரணும். உங்களுடைய போட்டோ கிட்ட ஏதோ அட்ரஸ் இருந்தா கொடுத்துருங்க. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். வாட்ஸ்அப்பா? வாட்ஸ்அப் அந்த ப்ளூடூத் அனுப்புறேன். உங்களுக்கு ப்ளூடூத் இல்லையா? வரதா? அட சண்டாளா எம்பிட்டு ஒரு பாசம் வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி ஒரு பாசம்? வரதா உடியா சாமி, உடியாடா, உடியடி செல்ல டான்ஸுக்கார பிள்ளை பக்கத்தில் உனக்கடா வேலைக்கு. அதை யாருக்கிட்ட கேட்டிருக்குதாரு முதல்ல? சரி சரி அதை சொல்லணும்னா தோணு தூக்கம் வந்துடாது. நல்லா சொல்லி கொடுத்தியா? நீ சொல்ல உட்காடி. சரி நீல பாசம் தந்தனரனா தனதந்தனரனா தந்தனன தந்தனன தந்தனனா மகளே செப்புச்சேலே உன்னை பார்த்ததோனே ஆசைப்பட்டேன் நங்கூடலே. மகளே செப்புச்சேலே உன்னை பார்த்ததோனே ஆசைப்பட்டேன் மாமரத்து மாங்கொண்டு செவந்தது போல முகமும் சொரிக்கிறடி பச்சராக காத்திருந்தே மணிக்காக எம்மனமும் அளிக்கிறடி. உன் கண்ணில் ஒரு பாரதியும் பார்க்காதடி உள்ளுக்குள்ள சாகுரண்டியோ மாமண்டி அத்தமாக செப்புச்சேலையே ஆசைப்பட்டது நங்கோலையே. அத்தங்கர ஓரத்தில திரையை விட்டு போட்டு எனக்காக காத்திருந்த நீ எனக்காக காத்திருந்த. அத்தங்கர ஓரத்தில திரையை விட்டு போட்டு எனக்காக காத்திருந்த மக்கள ஓரத்தில கண்மணியை வந்து கட்டி என்ன அணைச்சுக்கிட்ட கட்டி என்ன அணைச்சுக்கிட்ட. எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அவன் பாசம். எனக்கு பாரடி ஒரு நிமிஷம் உனக்கு புரியும் அவன் பாசம். அந்த மகளே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன் நங்கோலையே. கரையாடம் என்று வெள்ளவர்கள் கண்டதுண்டு அன்பு கரையாடம் யாரும் கண்டதில்லையே. எனக்கென வந்த தேவதையே சரிவாதி நீளவா நடக்கையில் முந்தன் கூட வரும் இளவோரே நான் எழவா கண்ணல் கொண்ட
வேளையில இது சொல்ல உனக்கு வார்த்தைகள் எனக்கு நான் தான் மயங்குகிறேன். உன்னுடைய மனசும் ஒன்றாய் சங்கமம். பள்ளிக்கூடம் போகும்போது ஓர தண்ணி பார்த்தத இன்னும் நானும் மறக்கலையே, அது இன்னும் நானும் மறக்கலையே. கல்லூரிக்கு போகும்போது ஓர தண்ணி பார்த்தத இன்னும் நானும் மறக்கலையே, அது இன்னும் நானும் மறக்கலையே. இங்குள்ள கோவில் கட்டி எந்த ஒரு பூஜை செஞ்ச சாமிக்கு என்ன தெரியுமடி, இந்த சாமிக்கு என்ன தெரியுமடி. உறவு தடுக்குது ஒரு நிமிஷம், மாமேனப்பு பல வருஷம். உறவு தடுத்தது ஒரு நிமிஷம், பல வருஷம். அந்த மகனே பார்த்ததுமே ஆசைப்பட்டு இன்னும் கூடயே அமரத்தம் நான் கொண்டு செவந்தது போல முகமும் சொலிக்கிறடி. பச்சனாக காத்திருக்க மணிக்கணக்கா மனமும் அடிக்கிறடி. உடனே ஒரு பார்வடி மாட்டாதடி, உள்ளுக்குள்ள சாகுரண்டி மாவண்டி. அந்த மகனே ஆசைப்பட்டு இன்னும் கூடயே கும்பிட்டெல்லாம் ஆசையில அவளை நான் விரும்பத்துக்கு. ஏன்னா எந்த ஒரு பெண்ணையும் விரும்புறது முக்கியம் இல்ல சந்திரா, அவ மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னு தெரியாம விரும்பக்கூடாது. மாப்பிள ஆழம் தெரியாம கொண்டு போய் காலை விட்டோம்னா ஆழம் தெரியறதுக்கு தான் காலையே விடுறது. ரெண்டு விதம் இருக்குதுடா. என்னப்பா? ஆழம் பாக்குறதுக்காக விடுறது வேற, ஆழம் தெரியாம விட்டு மாட்டிக்கிறது வேற. கண்டிப்பா. அது போல எம்மேல அவளுக்கு விருப்பம் இருக்குதா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும் இல்ல. தெரிஞ்சுக்கணும்னா என்னோட ஆசை முதல்ல அவகிட்ட சொல்லணும். சொல்லிக்கலாம் சொன்னாதான் அவளுக்கு முடியும். கண்டிப்பா அவகிட்ட போய் சொல்லிக்கலாம்னு பக்கத்துல போவையா. சுருக்கமான ஒரு விஷயம் தான். என்ன? காட்டுல பேசிட்டா களத்துல வழக்கு இல்ல. ஆமா. அது போல சொல்லிக்கலாம்னு பக்கத்துல நெருங்கி போயிருவேன். சரி. ஆனா மனசுல ஒரு பயம். என்னன்னு? இங்க நம்மள பிடிக்கலையோ, நம்மள வேணான்னு சொல்லி ஓடுறான்னு உதச்சு விரட்டிடுவாள்னு மனசுல ஒரு பயத்துல திரும்பி உடியாந்துடுறது. பாக்க போறதுக்கு முன்னாடி கண்ணாடியை பாத்துட்டு போனியா? நம்ம மூஞ்சி நல்லா இருக்குதானே? இல்லடா, பயம் வந்துருச்சு. சரி. பயத்துல உடியாந்துடுறது. அட எப்படா அவகிட்ட சொல்றதுன்னு பாக்கையிலே அப்பா தாண்டா ஏன் அப்பே முத்து எனக்கு வந்துச்சு. சாயம் பாக்குற புத்தியா? அது என்னைக்கு வேண்டாம், அதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஆள் வந்துருச்சு. விறுவிறுன்னு போனே கருவ காட்டுக்குள்ள. அங்கே எதுக்கே போன? வெளிக்காட்டு. இங்கதான்டா விஷயம் இருக்குது. என்ன விஷயம்? கஞ்சா. ஆஹா. கள்ளு சாராயம் எல்லாம் இங்க வித்துக்கிட்டு இருந்தாங்க. என் அப்பனப்போட மூணையும் வாங்கி குருட்டா போக்குள்ள குடிச்சுட்டேயா. கலந்து குடிச்சோன்னா அளவு கடந்த போதை. போதையும் பெரும்போத ராஜ போதை. கஞ்சா போட்டா தாண்டா கிருன்னு ஏறும். போட்டுருக்கிறியா? அன்னைக்கு கடா திருக்கையில பாக்கல அவ்வளவு போதையா. ஆனா அவ்வளவு போதையிலையும் அப்படியே தள்ளாடி 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 வெள்ளமலை காட்டுக்கு வந்துட்டேயா. போதையில திடம்புரண்டாலும் இடம் மாறாது. போயிருவேன் கணக்கா. வெள்ளமலை காட்டுக்குள்ள போனா அவள ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தா. இதுதான்டா சந்தர்ப்பம்னு எனக்கு தைரியம் வந்துருச்சு. போட்டதுல பக்கத்துல போயிட்டேன். அடியே துணிச்சலா, அடியே வெள்ளியம்மா, என்னைக்கு உன்னைக்கு இந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள நான் பார்த்தனும், என்னைக்கு இந்த இடத்துல உன்னைய பார்த்தனும், அந்த நாள்ல இருந்து என் மனசு என்கிட்ட இல்லடி. நான் யார பார்த்தாலும் உன்னை பாக்குற மாட்டேமே இருக்குது. என்னைய பார்த்து என்ன பண்ற? என்ன டெய்லியும் பாத்துக்கிட்டு அவனை பார்த்தா புழு புழு இருக்கு, பேசாம இருறா. யாரு பேசினாலும் நீ பேசுறது மாட்ட கேக்குது. வெள்ளியம்மா, உன்னை நினைச்சு நான் வீட்டுல போய் படுத்தா எனக்கு தூக்கம் வருதா? பாய் போட்டா படுக்க வருதா? அடி பாம்புடுங்க 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன். என் நேரமும் உன்னோட ஏக்கம் என் கண்ணோர துரும்பா உறுத்துறிய சண்டாளி. நான் ஒருவருக்கு சோறுதுன்னா இந்த உடம்புல ஒட்டுதா? உன்னை நினைச்சுற மெழுகா உருகுற வெள்ளையம்மா. சத்தியமா நம்ம 2 பேரும் உருகி இருக்கிறேன். ஆமாடா, 25 கிலோ உரைச்சிருக்கிறேன். உன்னை மனசார விரும்புறேன்டி. சரின்னு மட்டும் சொல்லு. கால முழுவதும் உன்னை கண்களாம வச்சு நான் காப்பாத்துறேன்னு சொன்னையா. வீட்டுல சாப்பிடுறீங்களா ஹோட்டல்ல சாப்பிடுறீங்களா? வீட்டுல தாண்டா. எப்படி கண்கலகாம வெங்காயம் இருப்பாங்கல்ல? அவளுக்கு அத கூட நான் தாண்டா அறுத்து கொடுப்பேன். ஆனா இத கூட மைக் அப்படியெல்லாம் பாத்துக்கிறேன்னே. ஆனா அந்த சண்டாளி என்னைய பார்த்து கேட்டாடா ஒரு வார்த்தை. என்னன்னு? அட போடா குடியாரப்பளே. என்கிட்ட காட்டாதயா. ஒண்ணு இல்ல மாப்பிள, என்னைய கேட்டா. என்ன மாப்பிள குடியாரம் சாவு கூட போக மாட்டான். வக்காலி நீங்க தான் புல் போதில எடுப்பீங்க, எப்படி போவே? 12 மணிக்கு மேலதான் போவோம். என்ன பார்த்து கேட்டாயா குடியாரப்பேன்னு? சரி. நான் குடிக்கல. நான் குடிச்சு நீங்க யாரா பாத்துருக்கீங்களா?
இங்க பார்த்தோம்னா கேட்டுருவாங்கன்ட்டு நீ வரல தொலைவில் போயிடுற. டேய் வெள்ளச்சாமிடா, உள்ள இருக்கிற குடியார போய் எவ்வளவு பத்தி பேசாத. அந்த பேலை பத்தி பேசாத. இப்பதான் உதவ திருந்தி வச்சிருக்கிறேன் ஆள. அப்படி சரி நீ வாடி குடிகாரன்னு கேட்கிற. நான் திருப்பள்ளியா இருக்கும் போது மாடு முட்டி செத்து போனாண்டி அப்ப. சரி அவன் செத்து போன துக்கத்தை நினைச்சு நான் குடிச்சதில்ல. ஆஹா என்ன வளர்க்கறதுக்காக வீடுபடா பண்ணைக்கு இருந்தாய ஆத்தா, அப்ப பட்ட கஷ்டத்தை நினைச்சு நான் குடிச்சதில்ல. சரி ஆனா என்னைக்கு சண்டாளி உன்ன மனசுல நான் நினைக்கிற மச்சனும் என்னவா இல்லடா அவளுக்கு சொல்றேன். அந்த நாள்ல இருந்து மனசுல நிம்மதி இல்லாம ராப்பகலா உறக்க இல்லாம யாருல்லடி என்னை ஏத்துக்கவில்லையுமான்னே. 10ஆண்டாம் அப்பளவ உண்மையை சொன்னா. என்ன மச்சான்? டே வெள்ளச்சாமி, டே வெள்ளச்சாமி, ஆஹா மரியாதை மரியாதை நல்லா வளர்த்திருக்கிறாங்கல்ல. ஆமா டேய் எனக்கு 7 அண்ணங்க இருக்கிறாங்க ஐயா. 7 அண்ணங்க எனக்காக 7 மெத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. சரி ஏய் மெத்த பணக்காரங்க ஐயா. மெத்த பணக்காரங்க. தங்கச்சி எப்படி வளர்க்கறாங்க தெரியுமா? 7 மெத்த வீடு கட்டி 7ஆவது மெத்த மேல தங்கச்சியை விட்டுட்டு சரி இந்த 7 அண்ணங்க கீழ இருந்து பாத்துக்குறாங்க. கொடுத்து வச்சங்க 7 பேரும். அவங்க தான் மனுஷங்க. டே குருட்டு பயலுகளே, நீங்க நினைக்கிற மாட்டோம் இல்லையா? என்னப்பா 7ஆவது மெத்த மேல விட்டு பூட்டிடுவாங்க, அப்படியே கீழ பாதுகாத்துக்குறாங்க. நான் கூட மேல விட்டு கீழ அப்படி எல்லாம் எங்க அண்ணங்க பாத்துக்கிறாங்கடா. அதெல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு தலையெழுத்தா ஐயா? தலையெழுத்தா? உன்னை பாக்கணுங்கிற ஆசையில தான்டா நான் வந்தேன். ஆனா நீ குடியார பையன் தெரிஞ்சிருந்தா உன்னை நம்பி எப்படி நான் கூட வருது? ஏன்னா இன்னைக்கு நான் முக்கியம்னு சொல்லி அழுகுற, நாளைக்கு வேற ஒருத்தி வந்துட்டான்னா என்ன மறந்துட்டு நீ அவ பின்னாடி போயிட மாட்டேன்னு நிச்சயம்னு கேட்டா. சரியா தானே கேட்டிருக்கு. அடா உக்காட அப்படி போயிடுவாடா நீ போமா. டேய் என்னைக்கு அந்த சண்டாளி என்ன பார்த்த அந்த வார்த்தையை கேட்டாலோ சரி அன்னைக்கு விட்டேன்டா குடிய. ஆஹா இது வரைக்கும் நான் குடிக்கிறது இல்லையா? இது வரைக்கும் இல்ல இல்ல இல்ல. ஏய் யாவ பொறுத்தால பேசாம இருடா. உண்மை உண்மை. அவளுக்காக நான் குடிய விட்டையா. எதுக்காக இந்த வார்த்தையை கேட்டா? எதுக்காக? குடிக்கிறதுனால தானே கேட்டா. ஆமா குடி போதில போனனால தான் கேட்டாங்கன்னாக்கிறதுக்காக அன்னையில இருந்து குடிக்க விட்டேன். நான் குடிக்க விட்டு திரும்ப மனசை புரிஞ்சுக்கிட்டு அவளை என்ன ஏத்துக்கிட்டாயா? ஏத்துக்கிச்சா? ஏத்துக்கிட்டாங்க. என்னைக்கு இருமனது ஒருமனதாகி விட்டது. இருமனது ஒருமனதானால் திருமணம் நடக்கும் இல்ல? நடக்கும் நடக்கும். காலையில காலையில 4:30 மணிக்கு திருமணம், 5:30 மணிக்கு மறுமணம் நடக்கும். மறுமணம்னா அதே மறுமணம். சரி மறுபடியும் கல்யாணம் பண்றாங்க. கம்பட்டி கல்யாணம். ரெண்டாவது வாயில பண்ண உள்ளதுக்கு நல்லா வச்சு பேசுங்கடா. அப்படியே நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. அந்த நாள்ல இருந்து என்ன பார்க்காம வெள்ளிகமாலும் அந்த சண்டாளிய பார்க்காம நானும் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. எப்படா பொழுது விடுமே பாத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த வெள்ளம்ப காடை கொடுக்குற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்கிட்டு போயிடுறது. வேட்டைக்கு போற மாட்டோம் வெள்ளமலை காட்டுக்கு. தூக்கம்லாம் வருமா வராது? எப்படி வரும்? ஏண்டா சலங்க கட்டாமலே ஆடுவான், கட்டி விட்டுடா சும்மா இருப்போமா? ஆமா கணக்கா போயிருவையா. அவனும் ஆடலாத்தையும் முடிச்சுக்கிட்டு இங்க வந்துருவா. அங்க போய் வேட்டையில ஆடுறது இல்ல, எப்படி எடுத்துட்டு போறேன்னு அப்படியே கொண்டு போய் பத்திரமா வச்சிடறது. மழை வெயில் இங்க இருந்து எல்லாம் துரு பிடிச்ச இன்னைக்கு தானே டேப்பு போட்டு எடுத்துட்டு வந்தேன். தெரியாம இருக்கிறது. ஆமா வேட்டைக்கு வீட்டுல ஆத்தா கேட்டப்பா சாக்கு சொல்லணுமா? ஆமா அவளும் ஆடு ஓட்டிட்டு வந்துருவாள்ல. நாங்க 2 பேரும் புளிய மரத்து பொந்துக்குள்ள உள்ள போயிருவான். சரி உள்ள போய் என்ன பண்ணுவீங்க? உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம்யா. எனக்கு கூட ஒரு போன் பண்ணிக்கலாம்ல. எதுக்குடா உள்ள உட்காந்து என்ன பண்றேன்? ஏன்னா அவ ஒரு இனம் நான் ஒரு இனம். சரி அவங்க ஒரு தட்டு நீ ஒரு தட்டு. அடா பீத்தா பையல போடா அங்கிட்டு. ஏன்னா ஜாதி விட்டு ஜாதி விரும்பினா யாரையும் ஏத்துக்குவா? யார் ஏத்துக்குவா? அது போல நாங்க 2 பேரும் இனம் வெட்டிக்கிற மாதிரி விரும்புறத யாராரும் பொறுக்காத வேலுக உங்களை மாட்டோம். நீங்க இல்லையா யாராவது அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னா எங்க 2 பேர்த்தையும் பிரிச்சிருவாங்க ஐயா. இல்லடா ஏன்டா அப்படி அவச்சலா பேசுறீங்க? நாங்க விரும்புறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மறைமுகமா பேசணும் ஐயா. நம்மளை நம்பி வாழ போறவ ஆசைப்பட்டு எதனாலும் கேட்பா. அதுக்காக பாடின்னு கூட்டிக்கிட்டு மதுரை மேல் மாசி வீதிக்கு போறது. அந்த மார்க்கெட் வீதியில அவ கை நீட்டி ஆசைப்பட்டு எதை கேட்டாலும் என்ன 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 கேட்டாலும் அவளுக்காக நான் வாங்கி கொடுப்பேன். என்ன மரியாதை உள்ள மண்ணெண்ணை ஊத்தி எரிச்சு புடிய ஓடிட மாட்டேங்குது ஐயா. பொம்பளை பிள்ளை ஆசைப்பட்டு என்ன கேட்க மாட்டா. உனக்கெல்லாம் சோறாக்கணும்னா மண்ணெண்ணை தான்டா ஆக்கணும். மண்ணெண்ணை ஊத்தி கொண்டு போயிடுது. அப்படி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். சரி ஆனா அதை வாங்க நம்ம கிட்ட காசு வேணும் இல்லையா? வேணும்ல. நான் வேலை வெட்டிக்கு போகாதவையே. நம்ம கிட்ட காசு இருந்தா எந்த கருவா கடறடா கஞ்சா வைக்கிறாயினும் குடிக்கிற ஆளு நம்ம. நம்ம கையில காசு இருக்குமா? நம்ம கையில எப்படா இருக்கு? வீட்டுல ஆத்தாரம் எடுத்து இருக்கிறாளா இல்லையா? இருக்குது இருக்குது. அவ எங்க காசை ஒழிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். அது பாவம் நல்ல மனுஷி. ஏன் ஆத்தா சேலை கடையில தான் வச்சிருப்பா. டெய்லி சாயங்காலம் டே பாண்டித்துறா எந்த ஒரு நாடகம் இவ்வளவு நேரம் தூங்குறேன். அவ வச்சிருக்க காசால திருடி எடுத்துக்கிட்டு இவ கேட்க நான் வாங்கி கொடுத்தையா. சந்தோஷமா இருந்தோம்டா. எப்படி வச்சிருந்தேன் தெரியுமா அவளை? ஏ இங்க வாடினா பின்னாடி வருவா. போடி நான் பாக்குற பார்வையிலேயே புரிஞ்சுக்கிட்டு தெரிச்சு ஓடியே போயிருவா. ஒரு நிமிஷம் வச்சிருந்தீங்களா? ஏ மனசுலயா? மனசுலயா? அவளுக்கு தாலி கட்டாத ஒரு குறதாண்டா. எல்லா வேலையும் முடிஞ்சா? நீங்களே ஜென்மத்து கல்யாணமே பண்ண மாட்டியடா.
வாயில சொல்லாதே. இடு ஒற்று அப்புறம் ஐயா தாலி கட்டுனா அந்த முண்டாட்டியாடா. அப்புறம் என்னைக்கு ஒருவனுக்கு ஒருத்தின் மனசார நினைக்கிறார்களோ சரி அன்னைக்கே கணவன் மனைதான் ஐயா. ஆமா ஆமா அப்படி வாழ்ந்தன்னு சொல்றேன் நானு. சரி இவ்வளவு நாள் விட்டு பிரிஞ்சிருக்கிய சரி அந்த பொண்ணு உன்னை நினைச்சிருக்குமா? நம்பிக்கை இருக்குதுடா. நீங்க தான் சொல்றீங்க. நம்பி கையோடு இருக்கிறேன், கைவிட மாட்டேன். நீதான் கை விட்ட அப்புறம் என்ன? சரி விடுப்பா வேணாம்ப்பா, அந்த பேச்சு டாபிக் போயிடாதீங்க. நீ என்ன சந்தோஷமா இருந்தையா? வெட்டினரி டாக்டர். ஆமா என்னை விட்டு ஒரு நிமிஷம் இருந்திருக்க மாட்டா. சரி ஆனா அவளு நானும் சேர்ந்து வாழ்ந்த காலமெல்லாம் குறுகிய காலம் தான் ஐயா, கொஞ்ச காலம் தான். ஆனா அந்த கொஞ்ச காலம் அவளோட இருந்த ஒவ்வொரு நாள்களும் ஒவ்வொரு நேரங்களும் கண்ணிமை போல முன் வந்து போய்கிட்டே இருக்கிறா. ஆமா கண்ண சிமிட்ற நேரமெல்லாம் வந்துட்டே சொர்க்கத்தை பார்த்திருக்கிறியா? சொர்க்கத்தை செத்தா தாண்டா போக முடியும் சொர்க்கத்துக்கு. ஆனா உயிரோடு இருக்கல அதெல்லாம் அனுபவிச்சேன். இப்படி அது போல ஆசை. இந்த தூங்குறவங்களை எழுப்பிடுங்கம்மா. சாமியில கூடி நேரம் வந்துருச்சு. எந்திரிக்க எந்திரிக்க எழுப்பிடுங்க. எத்திரிக்கை உங்களுக்கு நியாயமா? அதெல்லாம் உங்களுக்கு அடுக்குமா? ஏமா அப்படி எல்லாரும் தூங்குறீங்க? எந்திரிச்சு உட்காருங்க. இன்னைக்கு ஒரு பொழுது நாங்கள் காலையில் ஓடிடுவோம், அது வரைக்கும் எந்திரிச்சு உட்காருங்கம்மா. எந்திரிக்க மனசாட்சியே இல்லாமல் தூங்குறீங்களே எப்படி எல்லாரும்? நீங்கள் எந்திரிக்கலன்னா நான் தண்ணி ஓட்டு எழுப்புவேன், பச்சை தண்ணி. அந்த வேலைக்கு போலையாடா, அப்புறம் ஏன்டா ஏற்படுத்துறியாத? சந்திரனே சொர்க்கம் சொர்க்கம் மனசெலவில் அவளோட ஆசையா? ஆமா சொர்க்கத்தின் வாசற்படி நாளைக்கு திறந்திருந்தீங்க. அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. எந்த ரூட்ல போனேன்? ஒரே அடிதான் மேல. ஆண்டு வர காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான், அகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். ரொம்ப தங்கமான மனுஷன். என் ஆசை நிறைவேறுமா? சொல்லமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். ஆகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? சொல்லமா? நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஊனினால் சுமப்பதினால் இடையவும் கருவறைதான், அதனால் நானும் முழுமையே மறவே முழுமையே. நான் பாலைவனத்தில் விதை போல், நீ பருவம் அந்த வளைப்போல், நம் காதல் நெடியில் பூவும் பூத்ததே. ஊரிலே திறந்திருந்தார் உருவமும் தேவையில்லை, ஊரினால் திறந்தறிந்தாள் உறவுகள் சொந்தவில்லை. தலையோ இது கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன். கலகிரம் மனிதம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. இதுவரை இழைத்திருந்தேன், அழகே உன்னை பார்த்ததும் உலகே புதியதானதே. உன்னை படைத்த அந்த தெய்வம், உன்னை சுமந்த அந்த தெய்வம், அந்த இரண்டை உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். உருவங்கள் மாறிப்போகும், பருவமும் மாறிப்போகும், உன் மீது கொண்ட காதல் உலகையும் தாண்டி வாழ். இத்தனையும் கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும் நான் கூட சொல்கிறேன். அழகே பிரம்மனிடம் கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. அன்று வள காத்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார், அகில் வரை காத்திருப்பேன் என்று நான் சொல்லி வந்தேன். என் ஆசை நிறைவேறுமா? சொல்லமா?
சொல்கிறேன் அழகை பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்து நீ என் மனைவியாக வேண்டும் என்று ஆண்டு வர காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான் அகில் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன் அன்னைக்கு ஆரம்பிச்சதுயா ஆனா என்னதான் இருந்தாலும் இது பின்புத்தி தானே ஆமாண்ணே இன்னைக்கு நம்ம முக்கியம்னு சொல்றவன் ஆமாண்ணே நாளைக்கு அவ ஆயப்பனை பயந்துகிட்டு ஆமாண்ணே அவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு ஆமாண்ணே நீ என்ன அவங்களோட சேர்த்துட்டியா ஓ, ஓ. நீ எனக்கு முக்கியம் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான்னா சரி ஆ ஆட்சி மாறுறது கூட 5 வருஷம் பிள்ளை பேச்சு மாறுறது எந்த 5 நிமிஷம் ஓட தெரியாது ஆமாண்ணே அதனால அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல ரீசார்ஜ் பண்ணாலும் கூட 28 நாள் வேலிடிட்டி உண்டு கண்டிப்பா ஆனா பிள்ளைகளோட என்ன இருக்கு கேரண்டி கொடுக்க முடியாது கேரண்டி கொடுக்க முடியாது அவன் மேல நம்பிக்கை இல்ல ஆமா சாமி அடிக்க வெள்ளியம்மா சரி நீ சாமி என்ன விரும்புறது உண்மையினா சரி இப்பவே எங்கூட வாடினும் சரி சாமி அவளை கைய புடிச்சு தர இழுத்துட்டு போனையா ஏனே கைய பிடிச்சா பைய பிடிச்சா கைய பைய புடிச்சு இழுத்துட்டு போனேன் சரிண்ணே வரமாட்டேன்ட்டாயா அப்படியா மதுரை மீனாட்சி அம்மனோட ஆளுக்கு இது கூட்டி போயிட்டேயா ஏனே அங்கே கூட்டி போனேன் அந்த மதுரை மீனாட்சி அம்மனை சாட்சியா வச்சு அதே நிக்க முடியாம சாட்சி வச்சேன்னு சாட்சி வைக்கலடா சாட்சியாக வைத்து சாட்சியாகவா அண்டா கோயில போய் சாட்சி வச்சா நல்லா இருக்குமா அடடடா அண்டாடி அப்பச்சொல்லா பேசுறீங்க என்னைக்கு இருந்தாலும் வாழ்ந்தாலும் என்னோட அப்படியா செத்தாலும் என்னோட சரி என்னை விட்டு ஒரு காலத்துல பிரிஞ்சு போயிட மாட்டேன்னு ஒரு ராத்திரியா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு வெள்ளியமான அவகிட்ட நான் சத்தியம் கேட்டையா ஒரு ராத்திரியா ஒரு நாள் கூட ஒரு நாள் கூடவா அவளு மன்னனா சரி வெள்ளச்சாமி ஆ நீ கட்டுற மஞ்சத்தாலிக்காக கண்டேன். என்னுடைய வாழ்நாள் முழுவது உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பாயான சத்தியம் பண்ணையா சரி ஆனா அந்த சண்டாளி என்னைக்கு சத்தியம் பண்ணாலும் ஆ அந்த நாள்ல இருந்து யாத்தா படுத்த படுக்கல கிடக்கு ஐயா அப்படியா அண்ணன் நீ எடுத்த வைக்க கூட எனக்கு நீ யாரும் இல்ல ஐயோ நான் ஒரு ஆளு சரி பெத்த ஆத்தாவை பாக்குறதா ஆ இல்ல அவளைத்தான் போய் பாக்குறதா அண்ணே ஆ? நீ ஆத்தல பாத்துக்க ஆ. நாங்க போய் பாத்துக்கிறோம் அங்க ஒரியல ஆ கரண்ட் சாக்க வச்சு அம்புட்டது காலி பண்ணிடுவேன் ஐயோ டேய் ஓ, வெள்ளையம்மன் நினைக்கலாட்டி நாளைக்கு போய் பாத்துக்கலாம் ஐயா அம்மா ஆத்தா முக்கியம் உசுறு போச்சுன்னா யார் யார் வருவா? அதைத்தானே நான் சொல்றேன் யாரா இருக்கிற நமக்கு ஆமா ஆமா அதனால அன்னையில இருந்து வெள்ளமலை காட்டுக்குள்ள போய் அவளை பாக்குறத விட்டுட்டு சரி என் அப்பட போல ஊரா ஒயிலாட்ட ஆட போனையா அப்படியா சிலம்பாட்ட ஆட போனேன் சரி எங்கிட்ட என் ஆத்தா உயிரை காப்பாத்திட்டேன் காப்பாத்திட்ட நான் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள வராததுனால என் வெள்ளையம்மன் நினைச்சிட்டேன் ஆ இந்த குடியார போய் நம்மள சத்தியம் பண்ணியா ஏய் இல்ல உங்கள்ட்ட சொல்றையா ஆ ஆ. சத்தியம் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டான் சரி நம்மள இங்க பார்க்க வரமாட்டேன் நினைச்சுக்கிட்டு ஆ அந்த சண்டாளி இங்க வர்றது இல்லையா அப்படியா அன்னைக்கு என்ன விட்டு போனவதான் அவ ஆ இங்க இருக்கிறா எப்படி இருக்கிறா அவ உயிரோடு இருக்கிறாளா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது சந்திரா ஏனே கிடுதாசி போட்டியா இல்லையா குருட்டு போயில ஆ. நான் தான் பள்ளிக்கூடமே போனதுல எனக்கு அப்புறம் எழுத தெரியும் அண்ணே ஆ? தந்தியாவது இல்லாட்டி ஆளு யாராவது போக சொல்லிருக்க வேண்டியதானே தந்தி அடிச்சா செத்து போனதுக்கு அர்த்தம் முடியாது இல்லனே ஆ. ஆளு ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்க வேண்டியதானே வெட்டிருப்பாங்க வண்டிங்க எல்லாம் சேர்ந்து போன மட தேடி அப்புறம் நான் தான் போகணும் அண்ணே பயப்படாத ஆ. சாஞ்சி வண்டி இருக்குல்ல ஆம். சாஞ்சி வண்டி ஆட்டா அங்க 2 குளம் சரி சண்முக ஆடியோ சார்பாக சரி 2 கூட வாங்கிடுவோம் ஒரு ஆம்பு மட்டும் இருந்தா போதும் என்ன மறுநாள் சொல்ல சொல்லுங்க அலௌன்ஸ் பண்ணி விட்டுருவோம் அட பைப்பல்களே சிறப்பா அப்பெல்லாம் இந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லையா ஆமா ஆமா என்னைக்கு இருந்தாலும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு நம்பிக்கையோட ஆ அவளே நினைச்சு காத்துக்கிட்டு இருந்தேன் சரி எப்படா அவளை பார்க்க போறோம் ஆ எப்படா அவ கூட பேச போறோம் சரி சரி உயிர் போறதுக்குள்ள ஒரு தடவையாவது அவளை பாத்திர மாட்டோமா சரி ஒரு வார்த்தையாவது மனசாரவகிட்ட நான் பேசிட மாட்டோமான்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருந்த வேலையிலே அப்படியா இந்த வெள்ளச்சாமியுடைய காத்திருப்பது வீண் போகலையா என்ன சொல்ற என் சண்டாளிய சந்திக்கிறதுக்கு இப்பொழுது சரியான சந்தர்ப்பம் ஆ என் வெள்ளியம்மா ஊருல சரி அருப்புக்கோட்டை திருப்பத்தூர்ல இன்னைக்கு முத்தாளம்மன் சாத்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது சரி அந்த முத்தாளம்மன் சாத்திரை திருவிழாவுல ஆ. இந்த வெள்ளச்சாமியுடைய சிலம்பாட்ட போட்டியும் சரி ஒயிலாட்ட நிகழ்ச்சிக்கு வேண்டும் என்று அப்படியா அந்த ஒரு நாட்டு மக்கள் எல்லாம் ஆ என்னுடைய வருவதற்கு பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க பாரா ஆ கண்டிப்பா நான் ஒருவன் அவளுக்கு நேரம் செய்தி கேட்டிருக்கான் சரி வருவாயா வரும் இந்த வெள்ளச்சாமி வருமான செய்தி கட்ட கண்டிப்பா என் வெள்ளையம்மா வருவா வருவாள் ஏதாவது ஒரு மூலையில இங்கிட்டாவது ஒரு சந்து வந்துறவங்க அண்ணங்களுக்கு பயந்துகிட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பா ஆஹா அந்த ஒரு நம்பிக்கையோட என் ஜக்கம்பட்டி சீமையை விட்டு என் ஜண்டாளியை தேடி நினைக்க அறுப்பு கொடுத்துட்டு போத்து போறேன் நடா நாய விரட்டின விரட்டுறிய அண்ணே போனே போயிட்டு வான்னு சொல்லுங்க ஐயா போனே அண்ணே போங்கண்ணே ஆ? போங்கண்ணே போறதான் போறேன் ஆ உங்க நாளையத்தை விட்டுட்டா போறேன் டேய் அங்கேயே செத்தாலும் உட்காந்து உங்க நாளையத்தை விட மாட்டேன் அண்ணே வந்திருக்க அவங்கள கூட்டி போ அவங்களாம் வேணாம் இல்லண்ணே அவங்களுக்குலாம் யார் திரும்பி ஓடுறது இல்லண்ணே சரி அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மந்தையில யார் ஆரம்பியில் அந்த வெள்ளியம்மா வெள்ளச்சாமி அந்த மதுரை மண்ணில் அமர்ந்திருக்கக்கூடிய மதுரை பாண்டிமனு தெய்வம் பார்த்து விடுவோம் அவருடைய அருள் இருக்கிறது என்பதை கண்ணால கண்டறிஞ்சு பார்க்கிறோம் பாத்துருமா பார்த்துருவோம் சாமி இழைக்கக்கூடிய நேரம் தயவு செஞ்சு தூங்குறவங்களை இப்பயாவது எழுப்பி விடுங்கம்மா எந்திரிச்சு உட்காருங்க எந்திரிக்க எந்திரிக்க யாரு எந்திரிக்க எந்திரிக்க யாரு முக்காடு தலையில யாரும் முக்காடு போடாதீங்க சிறு குழந்தை யாரும் தூங்கினாலும் தூக்கி மடியில வச்சுக்கிறங்க
அக்கம் பக்கத்துல தூங்குறவங்கள உட்காந்துருக்க அடிச்சாது எழுப்பி உட்கார வைங்க. எந்திரிக்க கை தட்டுங்க. நம்ம கொஞ்ச நேரம் சாமி அழைக்கிற வரைக்கும் எந்திரிச்சு உட்காருங்க. கை தட்டி நல்லா ஆரவரப்படுத்துங்க. ஆண்களை நல்லா விசில் அடித்து உங்களோட ஆரவரம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு சாமி கூட்டத்துல பார்க்கலாம். இளைஞர்கள் எங்கயா இருக்கிறீங்க? பின்னாடி பின்னாடி போகாதீங்க, முன்னாடி வாங்கயா. அந்த கோவில் வாசல்ல படுத்திருக்க பெரிய மனுஷில எந்திரிக்கமா. எழுப்பிடுங்கப்பா. எந்திரிக்க அங்க முன்னாடி அங்க பின்னாடி படுத்துறல எந்திரிக்கமா. எந்திரிக்க. சாமி அடிக்க போற எந்திரிக்க. கை காலில் போட்டு மிதிச்சிருவாக. சிறு குழந்தை வச்சிருந்தா தூக்கி மடியில உட்கார வச்சுக்கிறோம்பா. சொல்றது எங்களுடைய கடமைக்கு நாங்க சொல்லிட்டோம். அதுக்கு மேல நான் மிதி வாங்கி தான் எந்திரிப்பேன் நினைக்கிறவங்களும் படுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க இப்படியே உள்ள ஓடிடுவோம். எந்திரிக்கமா. பிரபு, ஹே பிரபு, ஹரிராம். அட வாயா. மலிங்கிட்டானா? இருக்காரா பிரபு? உன்னை விரியம்பம்பு கடிக்க வா வெளியே. உள்ள போனா வெளியில வர மாட்டேங்கிறாங்க. வெளியில வந்தா உள்ள வர மாட்டேங்கிறாங்க. கொடுமையா.